வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்கம் டாக்ஸ்ல ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ரெடி புக் ப்ராப்ளம் நம்பர் 6 தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். எஸ், ப்ராப்ளம் பார்க்கலாமா? Raj, an Indian citizen, leaves India for the first time in the last 20 years on 25/11/2022. During the calendar year 2023, he comes to India on 1st September and stays for a period of 20 days. During the calendar year 2024, he does not visit India at all, but comes to India on January 15, 2025 and stays on. Determine his residential status for the assessment year 25-26. ஓகே, ராஜ்ன்றவர் இந்தியன் சிட்டிசன். இவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா எப்ப போயிருக்காரு இந்தியா விட்டு அப்படின்னா 25/11/2022. ஓகேவா? லாஸ்ட் 20 இயர்ஸ்ல அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா விட்டு போனது இந்த டேட்ல போயிருக்காரு. அப்புறம் கேலண்டர் இயர் 23ல பாத்தீங்கன்னா 20 டேஸ் மட்டும்தான் இந்தியால ஸ்டே பண்ணிருக்காரு. கேலண்டர் இயர் அப்படின்னா ஜான்வரில இருந்து டிசம்பர். ஓகே, ஜான்வரி 2023ல இருந்து டிசம்பர் 2023 வரைக்கும் 20 டேஸ் தான் இந்தியால ஸ்டே பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் கேலண்டர் இயர் 24ல he does not visit to India at all, but comes to India on January 15, 2025. 2024 கேலண்டர் இயர் ஜான்வரில இருந்து டிசம்பர் வரைக்கும் அவர் இந்தியாக்கே வரல. எப்ப வந்திருக்காரு அப்படின்னா ஜான்வரி 15, 2025 தான் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் இந்தியால தான் ஸ்டே பண்ணிருக்காரு. எஸ், இப்ப இவரோட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் போட போறோம். எஸ், ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயர்ல அவர் எவ்வளவு நாள் இந்தியால இருந்தாரு அப்படின்றத பாக்கணும். ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயர்ன்றது எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 1/4/2024ல இருந்து 31/3/2025 வரைக்கும். ஓகே, இப்ப இந்த பீரியட்ல எத்தனை நாள் அவர் இந்தியால இருந்தாரு அப்படின்றத பாக்கலாம். பாருங்க, போட்டாச்சு. அதாவது 182 டேஸ் வந்து நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ணி இருக்கணும். அப்பதான் ஃபர்ஸ்ட் பேசிக் கண்டிஷன் அவர் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணதா அர்த்தம். ஓகே, இப்ப இந்த ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயர் எழுதியாச்சு. இப்ப இந்த ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயர்ல எத்தனை நாள் இருந்திருக்காரு அப்படின்னா ஓகே 2024ல பாத்தீங்கன்னா அவர் இந்தியாவுக்கே வரல. ஓகே, ஆனா ஜான்வரி 15, 2025 தான் வந்திருக்காரு. இது ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயர்ல தான் வருது இல்லையா? 31/3/2025 வரைக்கும் நமக்கு ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயர் இருக்கு. அப்ப ஜான்வரி 15 வந்திருக்காருன்னா ஜான்வரி 15ல இருந்து அவர் இந்தியால இருந்திருக்காரு, பிப்ரவரி இருந்திருக்காரு, மார்ச் இருந்திருக்காரு. அப்ப இப்ப நம்ம போட்டிருக்கிறதுல பாத்தீங்கன்னா இந்த ஏப்ரல்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் அவர் இந்தியால இல்ல. ஓகே, நமக்கு வந்து கேலண்டர் இயர் கணக்கு இங்க கொடுத்திருந்தாலும் நம்ம எடுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பினான்சியல் இயர் தான் எடுக்கணும். 1/4/2024ல இருந்து 31/3/25 வரைக்கும் தான் நம்ம பார்க்கணும். அப்ப 2024ல அவர் வரவே இல்லை இல்லையா? அப்ப இது வரைக்கும் அவர் வந்து 0 தான். இந்த ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச் மட்டும் தான் இருந்திருக்காரு. ஓகேவா? ஜான்வரி கூட பாத்தீங்கன்னா 15th ஜான்வரி தான் வந்து அவர் வந்திருக்காரு இல்லையா? அப்ப ஜான்வரியில 31 டேஸ், அதுல பாத்தீங்கன்னா 14 டேஸ் அவர் இல்ல. ஓகே, அப்ப 17 டேஸ் இருந்திருக்காரு. பிப்ரவரி ஃபுல்லா இருந்திருக்காரு, மார்ச் ஃபுல்லா இருந்திருக்காரு. இப்ப இது மூணுத்தையும் ஆட் பண்ணா எவ்வளவு டேஸ் வருது பாருங்க, 76 டேஸ் தான் வருது. நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி 182 டேஸ் இருக்கணும். ஆனா இவரு 76 டேஸ் தான் இருக்காரு. அப்ப ஃபர்ஸ்ட் பேசிக் கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணல. ஓகே, ஃபர்ஸ்ட் பேசிக் கண்டிஷனை ஃபெயில்டு, ஃபுல்ஃபில் பண்ணல, சாட்டிஸ்ஃபை பண்ணல. இப்ப செகண்ட் பேசிக் கண்டிஷன் பார்க்கலாம். செகண்ட் பேசிக் கண்டிஷன்ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயர்ல 60 டேஸ் இருந்தா போதும். எஸ், 76 டேஸ் இருக்காரு இல்லையா? பாருங்க, ஸ்டே இன் இந்தியா ஃபார் 60 டேஸ் ஆர் மோர் இன் த ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயர் and 365 days or more during 4 previous year preceding the relevant previous year. relevant previous yearக்கு முன்னாடி 4 வருஷத்துல எத்தனை நாள் இருந்திருக்கணும்? 365 நாள் இருந்திருக்கணும். and relevant previous yearல 60 டேஸ் இருக்கணும். relevant previous year 60 டேஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. 76 டேஸ் இருந்திருக்காரு. so fulfilled. பாருங்க, Mr. X fulfilled the second basic condition first part. ஏன்னா அவரோட ஸ்டே வந்து மோர் தென் 60 டேஸ் இருந்ததுனால. இப்ப நெக்ஸ்ட் ரெலவென்ட் ப்ரீவியஸ் இயருக்கு முன்னாடி 4 வருஷத்துல 365 டேஸ் இருக்காரா அப்படின்றத பாக்கலாம். பாருங்க, இப்ப 2023ல பாத்தீங்கன்னா அவரு 20 டேஸ் மட்டும்தான் இந்தியால இருந்திருக்காரு. போட்டிருக்கு பாருங்க, டியூரிங் த கேலண்டர் இயர் 23 அவர் எவ்வளவு டேஸ் இருந்திருக்காரு? 20 டேஸ் தான் இருந்திருக்காரு.
ஓகே, எப்ப வந்தாரு ஃபர்ஸ்ட் செப்டம்பர் வந்தாரு அண்ட் ஸ்டேஸ் ஃபார் பீரியட் ஆஃப் 20 டேஸ். அப்ப செப்டம்பர்ல மட்டும் ஒரு 20 நாள் இருந்திருக்காரு 2023க்கு. ஓகே, ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா இவர் வந்து 2024ல வந்து he does not visit India at all. 2024ல அவர் இந்தியாவுக்கு வரவே இல்லை. அதனால பாத்தீங்கன்னா இந்த ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச்மே நம்ம 0 போட்டுக்கலாம். ஓகே, புரியுதா? அதாவது 23ல பாத்தீங்கன்னா வெறும் செப்டம்பர் 20 நாள் இருந்திருக்காரு. அதனால இந்த ஜான்வரில இருந்து இந்த டிசம்பர் வரைக்கும் நம்ம 0 போட்டுட்டோம். செப்டம்பர் மட்டும் 20 டேஸ் போட்டுட்டோம். 2024ல வரவே வராததால இந்த 2024ல பாத்தீங்கன்னா ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச் 3 மாசம் இருக்கு இல்லையா, அதுக்கு 0 போட்டாச்சு. ஓகே, ஆனா எப்ப வந்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2025ல தான் வந்திருக்காரு. இது நம்ம வந்து இந்த ப்ரீவியஸ் இயர்ல அந்த 25ஓட கணக்கே வரல. ஓகே, அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா இந்தியா விட்டு எப்ப போயிருக்காரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த லாஸ்ட் 20 years on 25/11/2022. 25/11/2022 தான் அவர் போயிருக்காரு. ஓகே, அப்ப அந்த 2022ல 11th மந்த் நவம்பர் மந்த் 25ஆம் தேதி வரைக்கும் இருந்திருக்காரு. அப்ப 25 டேஸ் இருந்திருக்காரு. ஓகே, இது டிசம்பர் வந்து 0. ஏன்னா அவர் கிளம்பிட்டாரு இல்லையா, 25ஆம் தேதி கிளம்பிட்டாரு. அதனால டிசம்பருக்கு 0 போட்டுட்டோம். இப்ப இதுக்கு முன்னான பீரியட்லாம் பாத்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் அவர் வந்து எப்பயும் இந்தியால இருக்க மாதிரி இருந்திருக்காரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் கிளம்புனதே இந்த 25/11 தான். இப்பதான் 25 நாள் இருந்து கிளம்பி இருக்காரு. அதனால அது மட்டும் போட்டிருக்கோம். பாருங்க, மீதி நாட்கள் எல்லாமே அவர் இருந்திருக்காரு. அப்ப மொத்தம் எத்தனை நாள் இருந்திருக்காருன்னா 989 டேஸ் இருந்திருக்காரு. நம்ம கண்டிஷன் படி அவர் 365 டேஸ் இருந்தா போதும். அப்ப இந்த கண்டிஷனை அவர் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. அப்ப ஃபர்ஸ்ட் பார்ட்டும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு, செகண்ட் பார்ட்டும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. அப்ப செகண்ட் பேசிக் கண்டிஷன் அவர் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. ஓகேவா? இப்ப அடிஷனல் கண்டிஷன் பார்க்கலாமா? அடிஷனல் கண்டிஷன்ன்றது என்னன்னா 2 இயர்ஸ்க்கு அவர் ரெசிடென்டா இருக்கணும் அப்படின்றது. 10 ப்ரீவியஸ் இயர்ல 4 ப்ரீவியஸ் இயர் இங்கே இருக்கு. இதுலயே பாத்தீங்கன்னா அவர் ரெசிடென்ட் வந்துட்டாரு. ரெசிடென்ட்ன்றது என்னது? 182 நாள் இருந்தா போதும். இப்ப இந்த 3 வருஷத்துலயுமே 182 நாளுக்கு மேல இருக்காரு. அதுக்கு முன்னாடியும் அவர் இந்தியாலயே தான் இருந்தாரு. அதனால எல்லா நாளுமே அவர் இருந்ததுனால இவர் வந்து ஃபர்ஸ்ட் அடிஷனல் கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. ஓகே, இப்ப செகண்ட் அடிஷனல் கண்டிஷன் என்ன அப்படின்னா இந்த 10 இயர்ஸ்ல 2 இயர்ஸ் பார்த்தோம் இல்லையா, இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் அடிஷனல் கண்டிஷன் 7 வருஷத்துல 730 நாள் இருக்கணும். அப்ப இதுல 7 வருஷம் அப்படின்னா கடைசி 3 வருஷத்தை விட்டுட்டா இந்த பாருங்க 7 வருஷம். இந்த 7 வருஷத்துல எவ்வளவு நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 2085 டேஸ். நம்ம கண்டிஷன் படி 730 நாள் இருந்தா போதும். அப்ப தாராளமா இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாரு. அப்ப ஃபர்ஸ்ட் அடிஷனல் கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாரு, செகண்ட் அடிஷனல் கண்டிஷனும் ராஜ் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. ஓகே, இப்ப ராஜ்ன்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பேசிக் கண்டிஷன் அண்ட் 2 அடிஷனல் கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணாதனால இவர் ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட். ஓகே, பாருங்க, செகண்ட் பேசிக் கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு அண்ட் 2 அடிஷனல் கண்டிஷன்ஸ். ஃபர்ஸ்ட் கண்டிஷனும் பண்ணிட்டாரு, செகண்ட் அடிஷனல் கண்டிஷனும் பண்ணிட்டாரு. அதனால இவர் ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்டா டிக்ளேர் பண்றாங்க ஃபார் தி அசஸ்மெண்ட் இயர் 25-26. ஓகேவா? ஈஸியா இருக்கு இல்லையா ப்ராப்ளம்? எஸ். நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு டிஃப்ரெண்டான ப்ராப்ளம் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ல டவுட் இருந்தாலும் இல்ல இந்த ப்ராப்ளம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் அந்த டீடைல்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. அந்த ப்ராப்ளம்ஸ் உங்களுக்காக ஒர்க் அவுட் பண்றேன். எஸ். தேங்க்யூ ஃபார் யூர் பேஷண்ட் லிசனிங்.